உங்களுக்கு பிடித்த வேலை, உங்களுக்கு நீண்ட காலமாக ஆசைப்பட்ட இந்த கம்பெனில போய் சேரணுங்க. மன நிம்மதி, உங்களுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலை உண்டாக்கும். இது மூலயமா நீங்க சினிமா துறையில இருக்கீங்க, மீடியால இருக்கீங்க, இல்ல அரசியல்ல பொது வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கெல்லாம் நீங்க நினைத்த காரியம், நீங்க நினைத்த தொழில், நீங்க நினைத்த எல்லா ஆசைகளும் உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய காலகட்டமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இது அமையும். ஓம் நமச்சிவாய. அன்பு நேயர்களே, அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்பொழுது செவ்வாய் பகவான், அங்காரகன் சொல்லக்கூடிய செவ்வாய், அதாவது பூமிக்காரகன், வருகின்ற மே மாதம் 10ஆம் தேதி அவரோட சொந்த வீட்டில் மேஷ ராசியில் பலம் புரிந்து ஆட்சி பெற்று பெயர்ச்சி அடைகிறாங்க. ஸோ செவ்வாய் பகவான் அவரோட சொந்த வீட்டில் மே மாதத்தில் வருகின்ற அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான ஒரு சில ராசிக்காரர்களுக்கு ஒரு ராஜயோகமே பெறக்கூடிய அமைப்பாக இருக்குங்க. சில ராசிக்காரர்கள் சில விஷயத்தில் கவனமாகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சில முடிவுகள் யோசித்து நிதானமும் எடுக்கக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும். சில ராசிக்காரர்களுக்கு யோக பலன்களையும் ராஜயோகத்தையும் வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய காலமாகவே இந்த செவ்வாய் பயிற்சி இருக்க போதுங்க. ஏன்னா செவ்வாய் பகவான் தான் பாத்தீங்கன்னா சகோதரக்காரகன், முயற்சிக்காரகன், வீரியம், வெற்றி, அனைத்து செயல்களையும் தூண்டக்கூடிய, அதாவது நீங்க ஒரு செயல் செய்யணும்னா செவ்வாய் பலமா இருக்கணும், ஆட்சியா இருக்கும் பட்சத்தில் தான் நீங்க அதை முயற்சித்து வெற்றி அடைவீர்கள். அதாவது முயற்சி பண்ணாதான் நம்மளுக்கு வெற்றி தோல்வின்றது நமக்கு தெரியும் இல்லைங்களா? ஸோ அந்த முயற்சி எடுக்கக்கூடிய அதிகாரத்தை, பலத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான். ஸோ இந்த செவ்வாய் பகவான் மேஷ ராசியில் சூரியனோடு உச்சம் பெற்றிருக்கும் இந்த காலகட்டத்தில் மே மாதம் 10ஆம் தேதி உச்ச சூரியனோடு செவ்வாயோடு இணையும் இந்த காலகட்டத்தில் தைரியம், வீரியம், முக்கியமா இந்த காவல்துறையில இருக்கிறவங்க, அரசியல் வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கும். சில பேர்லாம் பாத்தீங்கன்னா அவங்க இவ்வளவு நாள் இருந்திருப்பாங்களான்னு தெரியாது. இப்ப அவங்க புகழின் உச்சிக்கு ஒரு பதவி, பொறுப்பு, அரசியல்ல ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கும். ஏன்னா நிறைய பேர் முயற்சி பண்ணியிருந்திருப்பாங்க. இப்ப ஒரு போட்டித் தேர்வுல ஏதாவது முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க, எக்ஸாம் எழுதிட்டு இருக்கீங்கன்னா, முதல் மார்க், முதல் மதிப்பெண், முக்கியமா விளையாட்டு துறையில இருக்கவங்க, அரசியல் துறையில இருக்கவங்க, காவல்துறை, இராணுவத்துறை, மருத்துவத்துறையில இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு இந்த காலகட்டம் செவ்வாய் பெயர்ச்சி மேஷராசியில் ஆட்சி பெறக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் புகழையும் உங்களுக்கு ஒரு நிரந்தர பதவி உயர்வு, கௌரவம் என்ற அமைப்பெல்லாம் கொடுக்க போதுங்க. ஏன்னா சூரிய பகவானும் அங்கதான் இருக்கிறாரு. சோ இந்த செவ்வாய் பயிற்சி இந்த காலகட்டத்தில் இருக்கும் சில விஷயத்துல நீங்க முயற்சி எடுக்கிறது, தைரியமா இருக்கிறது, துணிவு, முக்கியமா கவர்மெண்ட் துறையில ஒரு பதவி அமைப்பெல்லாம் ஏற்படுறது, செவ்வாய் அவரோட சொந்த வீடான மேஷ ராசியில் மாற்றி பெயர்ச்சி அடையும் 10ஆம் தேதிக்கு அப்புறம் ஒரு வாழ்வியல்ல ஒரு மாற்றம், ஒரு புது, அதாவது இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா செவ்வாய் தனித்து நின்று அவரோட சொந்த வீட்டில் இருக்கும்போது அவர் சில நன்மைகள் கொடுக்க காத்துக்கிட்டு இருக்காருங்க. அது ஒண்ணு ஒண்ணா பார்ப்போம். முதலாவதாக மேஷ ராசி, முக்கியமா பாத்தீங்கன்னா சிம்ம ராசி, தனுஷு, மீன ராசிக்காரர்கள்லாம் சூப்பரா இருக்க போகுதுங்க. மற்ற ராசிகளுக்கும் சிறப்பா இருக்க போகுது. ஆனா அவங்க சில விஷயத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. அது ஒண்ணு ஒண்ணா பார்ப்போம். விருச்சிக ராசி நேயர்களே, உங்க ராசிநாதன் செவ்வாய் பகவான் மே மாதம் 10ஆம் தேதி முதல் அவரோட சொந்த ராசி மேஷ ராசியில் ஆட்சி பெற்று பலம் பெறாங்க. அதாவது உங்க ராசிநாதன் பெயர்ச்சியிடும் இந்த காலகட்டம் உங்க வாழ்க்கையில் ஒளி வீச போகுதுங்க. ஏன்னா உங்களுக்கு இப்ப படிப்படியா ஒரு முன்னேற்றங்கள், ஒரு சில சில அதாவது லாபங்கள் வந்தாலும் முழுமையான லாபம், முழுமையான முன்னேற்றம், முழுமையான மகிழ்ச்சி கொஞ்சம் தாமதமாகவே இருக்குங்க. ஏன்னா இந்த காலகட்டம், அதாவது மே 10ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க ராசிநாதன் ஆட்சி பெற்றும் பலம் புரிந்து, அதாவது சித்திரை மாதம் ஆரம்பிச்சது பிறகே சூரியனும் அங்க உச்சம் பெறதுல இருந்து உங்களுக்கு வாழ்க்கை மாற்றம் நடந்திருக்கும். அதாவது புதிய முயற்சிகள்லாம் வெற்றி பெற்றிருக்கும், புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். ஆனா அதுல பொருளாதார வசதி, அது அதனோட நிரந்தரத்தன்மை, அதனோட லாபங்கள்லாம் பெருசா வந்திருக்குமான்னு கேட்டா அதுல ஒரு கேள்விக்குறிதான். சோ இந்த 10ஆம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில் ஒளி வீசக்கூட போதுங்க. ஏன்னா 6ஆம் இடத்துல பலம் புரிந்து ராசிநாதன் இருக்கும்போது அவரோட சொந்த இடம், சொந்த வீடு உங்க ராசிநாதன். உங்களுக்கு இப்ப முக்கியமா வேலை மாற்றம், தொழில் மாற்றம் கன்ஃபார்மா இருக்குங்க. இந்த காலகட்டத்துல நீங்க ஏற்கனவே முயற்சி பண்ணியிருந்தாலும் சரி, இந்த டைம்ல நீங்க முயற்சி பண்ணுங்க. உங்களுக்கு பிடித்த வேலை, உங்களுக்கு நீண்ட காலமாக ஆசைப்பட்ட இந்த கம்பெனில போய் சேரணுங்க, இந்த ஜாப்ல சேரணுங்க, இந்த ப்ரொஃபைல் தாங்க எனக்கு பிடிக்குது, இந்த ப்ரொஃபைல் தாங்க நான் செலக்ட் பண்ண போறேன், அதாவது உங்க கெரியர்,
என்னோட கெரியரை வந்து டிசைட் பண்ணிட்டு இதுல தாங்க நான் ஸ்டார்ட் பண்ண போறேன்ற முடிவு பண்ணி வச்சிருந்தீங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சாதகமாக அமையும். இதன் மூலியமா உங்களோட மன நிம்மதி, உங்களுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலை உண்டாக்கும். இது மூலியமா நீங்க வந்து உற்றார் உறவினர்கிட்ட கூட நீங்க வந்து பெருமையா சொல்லலாம். நான் நீண்ட நாளா ஆசைப்பட்டிருந்தேன் இந்த ஒரு கனவு ப்ராஜெக்ட், நீண்ட நாளா இந்த வேலையில போய் சேரணும், நீண்ட நாளா இந்த தொழில் பண்ணணும்ன்ற ஒரு கனவு ப்ராஜெக்ட், கனவு திட்டம் நினைவு வச்சிருப்பேன் பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து உங்களுக்கு சக்சஸ் சாதகமாக உங்களை வீட தேடி வருங்க. நீங்க முன்னாடி முயற்சி பண்ணியிருப்பீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு ஃபோன் காலோ, உங்களுக்கு ஒரு மெசேஜோ, உங்களுக்கு ஒரு மெயில் மூலியமா அந்த ஒரு கன்ஃபர்மேஷன் வரும். நீங்க வாங்க, உங்ககிட்ட நான் வந்து இந்த அப்பாயின்மெண்ட் லெட்டரோ, இல்ல இந்த தொழில நீங்க பண்ணுங்க, இல்ல நீங்க சினிமா துறையில இருக்கீங்க, மீடியால இருக்கீங்க, இல்ல அரசியல்ல பொது வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து உங்களுக்குன்னு ஒரு பொறுப்பு கொடுத்து, இந்த தலைமை பொறுப்பு எடுத்து கொடுக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த செவ்வாய் பண்ணி கொடுத்துருவாருங்க. ஏன்னா, அவர் 6ஆம் இடமே இருந்தாலும் உங்களுக்கு ராசிநாதன், உங்க ராசி அதிபதி 6ஆம் இடத்தில் பலம் பெறும்போது, உங்களுக்கு வேலை நிரந்தரம். முக்கியமா வந்து ரியல் எஸ்டேட்டு, கன்ஸ்ட்ரக்ஷன், இந்த மீடியா, கான்ட்ராக்ட் ஒர்க்கு, விவசாயம் சார்ந்த பொருட்கள் இருக்கிறது, இந்த துறையில இருக்கிறவங்களுக்குலாம் வந்து அபரிவிதமான வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி, உங்களுக்கு வாழ்க்கையை மாற்றி உங்க குடும்பத்திலும் சரி, உங்க பெற்றோருக்கும் சரி, என் பையன் இந்த மாதிரி ஒரு கம்பெனில சேர்ந்துட்டான்பா, அதாவது கவர்மெண்ட் ஜாப்லும் சரி, போலீஸ் வேலை, மருத்துவர், மிலிட்ரி, ஐஏஎஸ், ஐபிஎஸ் இந்த மாதிரி போட்டித் தேர்வில் இருக்கிறவங்களுக்கு கூட இந்த சாதகமான சூழ்நிலை அமைந்து உங்களுக்கு ஒரு நல்ல பெயர், உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய காலகட்டமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இது அமையுங்க. முக்கியமா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கடன் தொல்லை, ரொம்ப நாளா கடன் தொல்லை, ஒரு 45-50 வயசு ஏஜ்ல இருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் நகையெல்லாம் அடமானம் வச்சிருப்பீங்க. அந்த நகையெல்லாம் மீட்டருக்கான அமைப்பு இருக்கு. முக்கியமா பழைய கடன், அதாவது நண்பர்கிட்ட வாங்கின கடன், நீங்களா உங்க நண்பர் மூலியமா நம்ம வந்து நீங்க பட்ட கடன் எல்லாம் தீர்வதற்கான அமைப்பு இருக்கு. பூர்வகத்தில் இருந்து வந்த வில்லங்கம், சிக்கல்கள், அதாவது சொத்து பிரச்சனை எல்லாம் தீர்ந்து எதிரிகள் வீழ்வாருங்க. அதுதாங்க இந்த 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் உங்களுக்கு தீர்வாங்க. மறைமுக எதிரிகள், அதாவது உங்க கூடயே பழகி, உங்க கூடயே வந்து இருந்து, உங்க கூடயே பேசி, நண்பர்கள் மாதிரி பேசி, பின்னாடி வந்து முதுகுக்கு பின்னாடி குத்திட்டு உங்களுக்கே வந்து பிரச்சனைகள் ஏற்படுத்தி வந்தாங்க பாத்தீங்களா, அதெல்லாம் உங்க கண்ணுக்கு முன்னாடி வந்து தெரிய வச்சு அவங்க விலகி, சாரிப்பா என்னை மன்னிச்சிட்டு, நான் தான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி விலகி போயிட்டு உங்களுக்கு சாதகமாக மாற்றி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அதுதான் இப்ப நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க அந்த அமைப்பெல்லாம். என்னப்பா இவன் இவ்வளவு நாளா நம்ம கூடயே இருந்தா, அவன் டக்குன்னு நமக்கே வந்து இந்த மாதிரிலாம் வேலை பண்ணது இவன் தானான்ற கண்டுபிடிக்கிற நிலைமை வரும்போது அவனே வந்து உங்ககிட்ட சரண்டர் ஆகி, இல்ல என்னை மன்னிச்சிருங்க, இந்தாங்க உங்க பைசா, இந்தாங்க உங்க சொத்து, என்னப்பா என்னாலதான் இவனால இவ்வளவு லாஸ் ஆச்சுன்னு சொல்லி உங்க கையில காலை பிடிச்சு மன்னிப்பு கேட்டுட்டு போற அளவுக்கு இந்த காலகட்டம் செவ்வாய் உங்களுக்கு பலம் பொருந்தி இருக்கும். ஏன்னா செவ்வாயோட மூல திரிகோண வீடு வந்து மேஷ வீடு தான். அங்க உங்க ராசிநாதன் பலம் பொருந்தி இருக்கும் போது நீங்க நினைத்த காரியம், நீங்க நினைத்த தொழில், நீங்க நினைத்த எல்லா ஆசைகளும் வெற்றி பாதையாக மாற்றக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அப்பா அம்மா, அதாவது உங்களோட தாய் தந்தையாருக்கு வந்து மருத்துவ செலவுகள், இல்ல உங்களோட மருத்துவ செலவுகள், ஆரோக்கியத்தில் பிரச்சனை, இந்த மாதிரி எல்லாம் செலவெல்லாம் இருந்து பாத்தீங்களா, இந்த உடல் நிலையில் இருந்து வந்த பிரச்சனைகள், தூக்கம் இல்லாம இருந்தீங்க, அந்த நிம்மதியான தூக்கம் தூங்கும் இந்த காலகட்டத்தில். ஸோ இந்த அமைப்பெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்து விருச்சிக ராசிக்கு ஒரு புகழ்மிக்க காலமாக மாற்றக்கூடிய காலமாக இந்த செவ்வாய் பயிற்சி உங்க ராசிநாதன் உங்களுக்கு கிடைக்க போறாங்க. முருகரை விடாதீங்க, முருகரை கைப்பிடிச்சிங்க. செவ்வாய்க்கிழமை முருகர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க, சிவப்பு நிற ஆடை அணிந்து போயிட்டு வாங்க. இல்லைன்னா சிவப்பு நிற ஆடை வந்து யாருன்னா அன்னதானம் பண்ணுங்க, சிவப்பு நிற பூ வச்சு அபிஷேகம் பண்ணுங்க. முருகன் அருளால் விருச்சிக ராசிக்கு அனைத்து பாகியங்களும், அனைத்து யோகங்களும் கிடைக்கப் பெறுவீர்கள். வாழ்க வளமுடன். வணக்கம்.